மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்ட் இன் பவர் ஸ்டேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல் த டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்ஸ் த்ரூ ஓவர் ஹெட் அண்ட் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ். அதாவது என்னன்னா, இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பவர் ஸ்டேஷனில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த பவர் ஸ்டேஷனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி வந்து டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓவர் ஹெட் அண்ட் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் வழியாக வந்து என்னன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து domestic and industries க்கு வந்து distribute பண்றாங்க. The diagram which shows the general scheme of a domestic electric circuit is given in the figure 4.10. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னன்னா domestic electric circuit உடைய டயக்ராம் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. In our homes, electricity is distributed through the domestic electric circuits wired by the electricians. அதாவது வீட்டுக்கு தேவையான கரண்ட் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட் வழியா வந்து கரண்ட் வந்து என்னன்னா எலக்ட்ரிசிட்டியில இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. The first stage of the domestic circuit is to bring the power supply the main box from a distribution panel such as a transformer. இப்போ வந்து என்னன்னா டொமஸ்டிக் சர்க்யூட்டுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது கரண்ட் வந்து எங்க இருந்து கிடைக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர். The important components of the main box are a fuse box and a meter. அதாவது என்னன்னா இப்போ வந்து மெயின் பாக்ஸோட இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபியூஸ் பாக்ஸ், நெக்ஸ்ட் மீட்டர். The meter is used to record the consumption of electrical energy. யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து மீட்டர் வந்து யூஸ் ஆகுது. த ஃபியூஸ் பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் எய்தர் எ ஃபியூஸ் ஒயர் ஆர் எ மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் எம்சிபி. அதாவது என்னன்னா ஃபியூஸ் பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபியூஸ் ஒயர் இல்லாட்டி வந்து என்னன்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் எம்சிபி. The function of the fuse wire or a MCP is protect the household electric appliances from overloading due to excess current. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபியூஸ் ஒயரோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸஸ் கரண்ட் வந்து பாஸ் ஆகக்குள்ள எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் வந்து அதாவது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்காக வந்து இந்த ஃபியூஸ் ஒயர் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு You have learnt about a fuse wire in section 4.8.2. அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து ஃபியூஸ் ஒயர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிட்டோம். And MCP is a switching device which can be activated automatically as well as manually. அதாவது MCP அப்படிங்கிறது என்னன்னா switching device. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா MCP வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் வந்து மேனுவலா வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். It has a spring attached to the switch which is attracted by a electromagnet when the excess current passes through the circuit. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஸ்விட்சில் வந்து ஸ்ப்ரிங் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து என்னென்னா இப்போ வந்து எக்ஸஸ் கரண்ட் வந்து அதாவது சர்க்யூட் வழியாக வந்து எக்ஸஸாக கரண்ட் வந்து பாஸ் ஆகக்குள்ள ஸ்ப்ரிங் வந்து என்னென்னா எலக்ட்ரோ மேக்னட்டால் வந்து அட்ராக்ட் ஆகும். ஹென்ஸ் த சர்க்யூட் இஸ் ப்ரோக்கன் அண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த அப்ளையன்ஸ் இஸ் என்சூர்டு. அதாவது என்னென்னா இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்க்யூட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்லாம் வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபியூஸ் அண்ட் எம்சிபியோட டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. The electricity is brought to house by two insulated wires. இப்போ வந்து என்னன்னா ஹவுஸ்க்கு வந்து தேவையான எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஹவுஸ்க்கு வந்து இப்போ வந்து என்னன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்குது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டூ இன்சுலேட்டட் ஒயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் தீஸ் டூ ஒயர்ஸ் ஒன் ஒயர் ஹாஸ் ஏ ரெட் இன்சுலேஷன் அண்ட் இஸ் கால்டு த லைவ் ஒயர். அதாவது என்னன்னா இப்போ வந்து டூ ஒயர்ஸில் வந்து ஒன் ஒயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெட் இன்சுலேஷன் ஒயர். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட் இன்சுலேஷன் ஒயரை வந்து என்னன்னு சொல்கிறோம்னா லைவ் ஒயர். த அதர் ஒயர் ஹாஸ் ஏ பிளாக் இன்சுலேஷன் அண்ட் இஸ் கால்டு the neutral wire. அதாவது என்னன்னா black insulation wire வந்து என்னன்னா neutral wire. The electricity supplied to your house is actually an alternating current having an electric potential of 220 volt. அதாவது வீட்டுக்கு தேவையான கரண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 220 volt. Both the live wire and the neutral wire enter into the box where the main fuse is connected with the live wire. இப்போ வந்து என்னன்னா இந்த டயக்ராம் பார்த்தோம்னா ஈஸியாக வந்து நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது லைவ் ஒயர் நியூட்ரல் ஒயர் இந்த ரெண்டு ஒயருமே வந்து எலக்ட்ரிசிட்டி மீட்டரோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நியூட்ரல் ஒயர் வந்து டைரெக்டாக வந்து எலக்ட்ரிசிட்டி மீட்டரோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் லைவ் ஒயர் வந்து மெயின் ஃபியூஸ் வழியாக வந்து எலக்ட்ரிசிட்டி மீட்டரோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. Next, after the electricity meter, these wires enter into the main switch which is used to discontinue the electricity supply whenever required. அதாவது என்னன்னா இப்போ வந்து என்னன்னா எலக்ட்ரிசிட்டி மீட்டருக்கு அப்புறம் இப்போ வந்து என்னன்னா லைவ் ஒயர் நெக்ஸ்ட் நியூட்ரல் ஒயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின் சுவிட்சோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த சுவிட்ச் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அதாவது என்னன்னா எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து எப்போ வந்து அதாவது என்னன்னா எப்போ வந்து அன்வான்டாக இருக்குதோ அப்போ வந்து என்னன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் த
the main switch, these wires are connected to live wires of two separate circuits. Next main switchக்கு அப்புறம் வந்து இந்த wires வந்து என்னன்னா two separate circuitா வந்து அதாவது என்னன்னா after the main switch these wires are connected to live wires of two separate circuits. அதாவது main switchக்கு அப்புறம் இந்த wires அதாவது live wires next neutral wires வந்து என்னன்னா செப்பரேட்டா வந்து சர்க்யூட்ல வந்து கனெக்ட் ஆகுது. Out of these two circuits, one circuit is of a 5-year rating which is used to run the electric appliances with a lower power rating such as tube lights, bulbs and fans. The other circuit is of a 15-year rating which is used to run electric appliances with a high power rating such as air conditioner, refrigerator, electric iron and heaters. அதாவது என்னன்னா வீட்டுக்கு தேவையான கரண்ட் வந்து 2 டைப்ஸ்ல வந்து சப்ளை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5-year rating. அதாவது 5-year rating வந்து என்னென்ன அப்ளையன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டியூப் லைட், நெக்ஸ்ட் பல்ப், ஃபேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் டைப் வந்து என்னன்னா 15-year rating. அதாவது 15-year rating வந்து என்ன அப்ளையன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜரேட்டர், எலக்ட்ரிக் அயான் அண்ட் ஹீட்டர். It should be noted that all the circuits in a house are connected in parallel so that the disconnection of one circuit does not affect the other circuit. அதாவது என்னன்னா வீட்டுக்கு தேவையான கரண்ட் வந்து என்னன்னா parallel, அதாவது வீட்டுக்கு தேவையான கரண்ட் வந்து என்னன்னா கரண்ட்ல இருக்கிற சர்க்யூட் வந்து என்னன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா parallel கனெக்ஷன்ல இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு சர்க்யூட் வந்து டிஸ்கனெக்ட் ஆனா கூட மற்ற சர்க்யூட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாம வந்து கரண்ட் வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கும். One more advantage of the parallel connection of circuit is that each electric appliance get an equal voltage. அதாவது என்னன்னா இப்போ வந்து parallel connection உடைய இன்னொரு அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது சர்க்யூட் வந்து parallel கனெக்ஷன்ல இருக்கிறதுனால என்ன இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னன்னா அப்ளையன்ஸுக்கு தேவையான அதாவது எலக்ட்ரிக் அப்ளையன்ஸுக்கு தேவையான கரண்ட் வந்து என்னன்னா ஈக்குவல் வோல்டேஜா வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இன் இந்தியா டொமஸ்டிக் சர்க்யூட்ஸ் ஆர் சப்ளைடு வித் an alternating current of potential 220/230 volt and frequency 50 Hz. அதாவது இந்தியாவில் வந்து டொமஸ்டிக் சர்க்யூட்டுக்கு வந்து எவ்வளோ கரண்ட் வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 220/230 volt, ஃப்ரீக்வன்சி எவ்வளோனா 50 Hz. நெக்ஸ்ட் இன் கண்ட்ரீஸ் லைக் USA அண்ட் UK டொமஸ்டிக் சர்க்யூட்ஸ் ஆர் சப்ளைடு வித் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் 110/120 volt and frequency 60 Hz. அதாவது என்னன்னா இப்போ வந்து என்னன்னா USA அண்ட் UK இங்கெல்லாம் வந்து என்னன்னா டொமஸ்டிக் சர்க்யூட்ஸ்க்கு வந்து எவ்வளோ கரண்ட் வந்து என்னன்னா சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 110/120 volt. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி எவ்வளோனா 60 Hz. நெக்ஸ்ட் இங்கே வந்து என்னன்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்டோடைய சர்க்யூட் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லைவ் வயர், நியூட்ரல் வயர் வந்து என்னன்னா எலக்ட்ரிசிட்டி மீட்டரோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூட்ரல் வயர் வந்து டைரக்டாக வந்து எலக்ட்ரிசிட்டி மீட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைவ் வயர் வந்து மெயின் ஃபியூஸ் வழியாக வந்து எலக்ட்ரிசிட்டி மீட்டரோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எலக்ட்ரிசிட்டி மீட்டர்லேருந்து இந்த லைவ் வயர், நியூட்ரல் வயர் வந்து மெயின் சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எர்த் கனெக்ஷன்லேருந்து எர்த் வயர் வந்து அதாவது என்னன்னா எர்த் வயர் வந்து என்னன்னா இந்த மெயின் சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லைவ் வயர், நியூட்ரல் வயர் வந்து என்னன்னா செப்பரேட் ஆகி இப்போ வந்து அப்ளையன்சஸில் வந்து என்னன்னா பேரலாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனெக்ஷன் ஆஃப் வேரியஸ் அப்ளையன்சஸ் இன் பேரலல். Topic overloading and short circuiting. The fuse wire or MCP will disconnect the circuit in the event of an overloading and short circuiting. Overloading happens when a large number of appliances are connected in series to the same source of electric power. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபியூஸ் ஒயர் MCP வந்து எப்படி வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னன்னா சர்க்யூட்ல வந்து ஓவர்லோடிங் இருக்கிறதுனாலையும் ஷார்ட் சர்க்யூட்னாலையும் வந்து என்னன்னா ஃபியூஸ் ஒயர் MCP வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. ஓவர்லோடிங் happens when a large number of appliances are connected in series to the same source of electric power. அதாவது ஓவர்லோடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னன்னா நிறைய அப்ளையன்சஸ் வந்து என்னன்னா சீரியஸ் கனெக்ஷன்ல வந்து சர்க்யூட்ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. This leads to the flow of excess current in the electric circuit. இதனால வந்து என்னன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்ல வந்து excess current வந்து பாஸ் ஆகும். when the amount of current passing through a wire exceeds the maximum permissible limit, the wires get heated to such an extent that a fire may be caused. அதாவது என்னன்னா இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒயரில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகக்குள்ள ஒயர் வந்து ஹீட் ஆகி இப்போ வந்து என்னன்னா ஃபயர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் நோன் அஸ் த ஓவர்லோடிங். இதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா ஓவர்லோடிங். when a live wire comes in contact with a neutral wire it causes a short circuit. அதாவது
ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைவ் ஒயர் வந்து என்னன்னா நியூட்ரல் ஒயரோட வந்து காண்டாக்ட் ஆகும். இதுதான் என்னன்னு சொல்லணும்னா ஷார்ட் சர்க்யூட். திஸ் ஹேப்பன்ஸ் when the insulation of the wires get damaged due to temperature changes or some external force. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷார்ட் சர்க்யூட்னால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால இப்போ வந்து ஒயர் வந்து என்னன்னா டேமேஜ் ஆகுது. டியூ டு a short circuit the effective resistance in the circuit becomes very small which leads to the flow of large current through the wires. அதாவது என்னன்னா ஷார்ட் சர்க்யூட்னால வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதாவது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ வந்து ஸ்மாலாக இருக்கிறதுனால இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகமான அதாவது என்னன்னா லார்ஜ் கரண்ட் வந்து ஒயர்ஸ் வழியாக வந்து பாஸ் ஆகும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் ஹீட்டிங் ஆஃப் ஒயர்ஸ் டு சச் அன் எக்ஸ்டெண்ட் தட் எ ஃபயர் மே பி காஸ்ட் இன் த பில்டிங். இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒயரில் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட்னால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபயரிங் ஆகும். அதாவது ஃபயர் ப்ரொடியூஸ் ஆகி பில்டிங்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். Next topic, earthing. In domestic circuits, a third wire called the earth wire having a green insulation is usually connected to the body of the metallic electric appliance. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டொமஸ்டிக் சர்க்யூட்டில் வந்து கிரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒயர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எர்த் ஒயர். நெக்ஸ்ட்டு the other end of the earth wire is connected to a metal tube or a metal electrode which is buried into the earth. அதாவது என்னன்னா எர்த் ஒயர் வந்து என்னன்னா எர்த்தில் வந்து அதாவது மெட்டாலிக் டியூப் அதாவது மெட்டல் டியூப் இல்லாட்டி மெட்டல் எலக்ட்ரோடோட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. This wire provides a low resistance path to the electric current. அதாவது என்னன்னா எர்த் ஒயர் வந்து என்னன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வந்து என்னன்னா கம்மியான ரெசிஸ்டன்ஸை வந்து ப்ராவைட் பண்ணிட்டு இருக்கும். The earth wire sends the current from the body of the appliance to the earth whenever a live wire accidentally touches the body of the metallic electric appliance. அதாவது என்னன்னா இப்போ வந்து லைவ் ஒயர் வந்து ஆக்சிடென்ட்டாக எலக்ட்ரிக் அப்ளையன்ஸை வந்து அதாவது எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் வந்து காண்டாக்ட் ஆகக்குள்ள கரண்ட் வந்து என்னன்னா எர்த்துக்கு வந்து பாஸ் ஆகும். Thus the earth wire serve as a productive conductor which saves us from electric shock. இப்போ வந்து என்னன்னா எலக்ட்ரிக் ஒயர் வந்து ப்ரொடக்டிவ் கண்டக்டராக வந்து ஆக்டிவேட் ஆகி எலக்ட்ரிக் ஷாக்ல அதாவது எலக்ட்ரிக் ஷாக்கை வந்து அவாய்ட் பண்ணும். நாம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.